ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமிழ்தம்பூ. இன்றைக்கி குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமான நட்ஸ் பவுடர் வீட்லேயே எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். வாங்க, அதுக்கு என்னென்ன நட்ஸ் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா 1 கப் அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். அதே கப்பில் வந்து 1 கப் வந்து பாதாம் பருப்பு, 1 கப் பிஸ்தா, 1/4 கப் அளவுக்கு வந்து பூசணி விதை, 3/4 கப் அளவுக்கு வந்து ஹேசல்நட்ஸ், இதில் 1/4 கப் வந்து வால்நட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஹேசல்நட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நார்மலாக மார்க்கெட்டில் இங்கே வெளியே எங்கேயும் கிடைக்காது. நான் வந்து அமேசானில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இது வந்து தோல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி நான் வாங்கியிருக்கேன். 100 கிராம்ஸ் வந்து 250 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ அதோட லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நான் இந்த இன்ஃபி நட்ஸ் அப்படிங்கிற பிராண்டு தான் எப்போவுமே வாங்குவேன். ஸோ அதுதான் இப்போவும் நான் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ ஒவ்வொரு நட்ஸோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்துட்டு நம்ம நட்ஸ் பவுடர் வந்து பண்ணிடலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா பாதாம். இந்த பாதாமில் பார்த்தீங்கன்னா விட்டமின், மினரல்ஸ், ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்குது. இது வந்து 0 கொலஸ்ட்ரால் உடையது. குழந்தைங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கும் அவங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கும் முக்கியமாக இது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதுக்கு அதோட மெமரி பவர், கான்சன்ட்ரேஷன் எல்லாத்தையுமே இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த பாதாம் பருப்பு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட எனர்ஜி லெவலை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கும், ஏதாவது ஸ்கின் ப்ராப்ளம் இல்லை கான்ஸ்டிபேஷன் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதில் வந்து கால்சியம் இருக்கிறதுனால குழந்தைங்களோட எலும்பு மற்றும் பல்லுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா முந்திரி பருப்பு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன், காப்பர், கால்சியம், விட்டமின் இ, கே அதெல்லாமே வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. குழந்தைங்களோட உடம்புல வந்து நல்ல கொலஸ்ட்ராலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ரத்த சிவப்பணுக்களை வந்து டெவலப் பண்ணுறதுக்கும் இந்த முந்திரி பருப்பு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதில் வந்து ஜிங்க் வந்து ரொம்ப ஹை அமௌண்ட்டாக இருக்கிறனால குழந்தைங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதுவுமே வந்து குழந்தைங்களோட எலும்பு, பல்லு அதெல்லாமே வந்து வலு அடைகிறதுக்கு வந்து இந்த முந்திரி பருப்பு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏதாவது குழந்தைங்களுக்கு ஒரு புண்ணு அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா இது சாப்பிட்ற மூலிமா ஈஸியாக வந்து ஹீல் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த முந்திரி பருப்பு. அண்ட் நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்தா வந்து லோ இன் சுகர். அதில் வந்து சுகர் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இதுவுமே வந்து குழந்தைங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி அண்ட் பொட்டாசியம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை விட அதிகம் வந்து ப்ரோட்டீன் லெவல் வந்து இந்த பிஸ்தா பருப்பில் வந்து ரொம்ப அதிகம். நம்ம நார்மலாக ப்ரோட்டீனுக்கு எடுத்துக்கிற எக்கு, சிக்கன் அதை கூட கம்பேர் பண்ணும் போது இந்த பிஸ்தா பருப்பில் ஹை லெவல் ஆஃப் ப்ரோட்டீன் லெவல் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின் B6 வந்து அதிகமாக இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு வந்து ஏதாவது ஜீரணத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை அந்த மாதிரி ஆகுது அப்படின்னா இந்த முந்திரி பருப்புனால அந்த ப்ராப்ளம் வந்து நமக்கு வந்து சரி பண்ணிடும் குழந்தைங்களுக்கு. இது வந்து குடல் இயக்கம் எல்லாமே வந்து ஈவனாக நடக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த பிஸ்தா பருப்பு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹேசல்நட்ஸ். இந்த ஹேசல்நட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயுமே விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபைபர் கண்டென்ட் வந்து இதில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு ஹார்ட்டை வந்து டிசீசஸ்க்கு எகெயின்ஸ்டாக இது வந்து ஃபைட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இந்த ஹேசல்நட்ஸு. இதுலேயுமே வந்து கொலஸ்ட்ரால் வந்து நல்ல கொலஸ்ட்ரால், ஹெல்த்தியான கொலஸ்ட்ரால் தான் இதுலேயுமே இருக்குது. ஸோ வந்து பேட் கொலஸ்ட்ரால்ஸ் எல்லாத்தையுமே கம்மி பண்ணிவிட்டு ஒரு நல்ல கொலஸ்ட்ராலை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு இது பண்ணுறதுக்கு இந்த ஹேசல்நட்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். வெயிட் லாஸ்லாம் யாராவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஹேசல்நட்ஸ் வந்து தாராளமாக நம்ம எடுத்துக்கலாம். ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் வெயிட் லாஸில். கார்போஹைட்ரேட்ஸை குளுக்கோஸாக மாற்றுற ஃபங்க்ஷனில் இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வால்நட்ஸ். இதில் வந்து omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இதுவுமே குழந்தைங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு குழந்தைங்களோட அந்த பிரெயின் செல்ஸோட ஆக்டிவிட்டியை பூஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த வால்நட்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதில் வந்து விட்டமின் B1, B6 ரொம்ப அதிகமாக இருக்குது. இதுவுமே குழந்தைங்களோட எலும்புகளை வலுப்படுத்துறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நல்ல கொலஸ்ட்ராலை வந்து இன்க்ரீஸ் பண்ணி பேட் கொலஸ்ட்ரால்ஸ் எல்லாத்தையுமே வந்து டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்கின், ஹேரு அது எல்லாத்துலேயும் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த வால்நட்ஸை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டோம், நம்மளும் சரி குழந்தைங்களுக்கும் சரி கொடுக்குற மூலயமா அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே வந்து க்யூர் பண்ணும் கொஞ்சம் கொஞ்சமாக. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு வெயிட்டை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும், நல்ல ஒரு க்ரோத் இருக்கணும் குழந்தைங்கிட்ட அப்படின்னு நினச்சோன்னா இந்த வால்நட்ஸை வந்து கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பூசணி விதை.
இதுவுமே குழந்தைகளோட பிரெயினை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதில் வந்து ஃபைபர் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கிறனால குழந்தைங்களுக்கும் சரி நம்மளும் சரி சாப்பிட்றது மூலயமா எப்போவுமே ஸ்டொமக் வந்து ஃபுல்லாகவும் ரொம்ப நேரத்துக்கு நமக்கு பசிக்காது. ஆனால் ரொம்ப எனர்ஜியாக ஆக்டிவாக ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பூசணி விதை நம்ம எடுத்துக்கிறது மூலயமா குழந்தைங்களுக்கு ஏதாவது வந்து ஜீரணத்துலேயோ இல்லை கான்ஸ்டிபேஷன் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு எகெயின்ஸ்டாக வந்து ஃபைட் பண்ணுறதுக்கு இந்த பூசணி விதை வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதில் விட்டமின் ஏ வந்து அதிகமாக இருக்கிறனால ஐ சைட்டில் விஷனில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அதுவுமே வந்து க்யூர் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதுலேயும் வந்து ஜிங்க் காப்பர் எல்லாமே அதிகமாக இருக்குது. இப்போ நட்ஸோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. என்கிட்ட பூசணி விதை 1/4 கப் இருந்தனால நான் அவ்வளோதான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து 1 கப் அளவுக்கு இருந்தால் கூட நீங்கள் அவ்வளோவும் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நட்ஸ் மிக்ஸை வந்து நீங்கள் எப்போ இருந்து கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 8 மந்த்ஸ்லேருந்தே வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடியே நம்ம 6 மாதத்துலேருந்தே சாலிட் ஃபுட் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம்ல குழந்தைங்களுக்கு. அப்போ வந்து நீங்கள் முதல்ல தனித்தனி நட்ஸை வந்து ரோஸ்ட் பண்ணி நீங்கள் பவுட்ரு பண்ணி தனித்தனி நட்ஸாக கொடுத்து பாருங்கள். எது வந்து குழந்தைங்களுக்கு வந்து அலர்ஜிஸ் இல்லாமல் அவங்க ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி நீங்கள் தனித்தனியாக கொடுத்து பாருங்கள். எந்த அலர்ஜிஸும் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த நட்ஸ் மிக்ஸை வந்து அதுக்கப்புறம் கொடுக்க ஆரம்பிக்கலாம். அப்படி இல்லை ஏதாவது நட்ஸ்னால அவங்களுக்கு அலர்ஜிஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த நட்ஸை விட்டுட்டு மீதி நட்ஸை மட்டும் பவுடர் பண்ணி கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ வாங்க இப்போ நட்ஸ் பவுடர் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் அடுப்பில் வந்து கடாய் வச்சுருக்கேன். நம்ம எல்லாத்தையுமே வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம் தனித்தனியாக. முதல்ல வந்து நான் 1 கப் அளவுக்கு வந்து பாதாம் பருப்பு வந்து சேர்த்துருக்கேன். அடுப்பை வந்து மீடியம் டு லோ ஹீட்டில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஃப்ளேம் அதிகமாக வச்சிங்கன்னா போட்ட உடனே கரிஞ்சு போயிடும். நமக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஈவனாக இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஈவனாக வந்து எல்லாமே ரோஸ்ட் ஆகிடும். ரொம்ப ரோஸ்ட் ஆகணும் கருப்பாக அந்த மாதிரி கரிஞ்சு போகாமல் பார்த்துக்கோங்க. லைட்டாக எல்லாத்தையுமே வந்து ரோஸ்ட் ஆகிட்டு நல்லா நமக்கு வந்து ஸ்மெல் வரும். ஸோ அந்த டைமில் நம்ம வந்து இதை எடுத்துடலாம். ஸோ நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம பாருங்கள் கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கு, நல்லா வாசனை வரும். இந்தளவுக்கு ரோஸ்ட் ஆனால் போதும். இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு முந்திரி பருப்பு. இதுவுமே அதே மாதிரி அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஈவனாக இதே மாதிரி வதக்கிட்டே இருந்தீங்கன்னா நமக்கு ரோஸ்ட் ஆகிடும். இப்போ முந்திரியும் பார்த்தீங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதையுமே வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆனால் போதும். இப்போ நம்ம 1 கப் அளவுக்கு பிஸ்தா சேர்த்துக்கலாம். அதையுமே நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பிஸ்தாவும் பார்த்தீங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. அதையும் வேற பிளேட்டுக்கு நம்ம மாற்றிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹேசல்நட்ஸ். நான் வந்து 100 கிராம்ஸ் தான் வந்து அந்த பேக்கெட்டில் நான் வாங்கினேன். ஸோ அவ்வளோதான் போட்டிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 கப் அளவுக்கு தான் எனக்கு வந்துச்சு நான் எடுத்த மெஷர்மெண்ட் கப்பில். நீங்கள் உங்களுக்கு கிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து 1 கப் அளவுக்கே வந்து இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் பாருங்கள் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. வால்நட்ஸ் வந்து நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். இந்த வால்நட்ஸ் மட்டும் ஏன் நான் கம்மியாக சேர்த்துருக்கேன், அதோட அவ்வளோ பெனிஃபிட்ஸ் சொன்னீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப ஆயிலி கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம நட்ஸ் பவுடர் பண்ணும்போது இதில் நிறைய சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ஆயிலியாக போயிடும். ஸோ நம்மளால் அந்த பவுடர் பண்ணி அதை நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதனால தான் வந்து நான் வால்நட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக சேர்த்துருக்கேன். பூசணி விதை பார்த்தீங்கன்னா என்கிட்ட இல்லை, 1/4 கப் தான் இருந்தனால நான் அவ்வளோதான் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதையும் மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே ரோஸ்ட் பண்ணியாச்சு. எல்லாத்தையுமே நல்லா கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க. கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது. நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து பவுடர் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுடுங்க. இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. நான் முதல்ல இந்த மிக்ஸி ஜாரில் பாதாம் பருப்பை மட்டும் போட்டு அரைச்சிக்க போகிறேன். இதை வந்து நம்ம நார்மலாக ஸ்பீடில் வச்சு அரைக்கக்கூடாது. எல்லா மிக்ஸிலையுமே வந்து பல்ஸ் மோடு இருக்குல்ல, ஸோ அதில் வந்து ஒரு 4-5 டைம் மட்டும் விட்டு நம்ம பல்ஸ் பண்ணி தான் எடுக்கணுமே தவிர மிக்ஸியில் போட்டு நம்ம ஸ்பீட்லாம் வந்து எப்பவும் போல் கிரைண்ட் பண்ணனா ரொம்ப ஆயிலியாக அந்த மாதிரி போயிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு 4 to 5 டைம்ஸ் நீங்கள் பல்ஸ் பண்ணிங்க விட்டு அப்படின்னாவே நல்ல பவுடராக நமக்கு வந்துடும். ஸோ இந்தளவுக்கு நமக்கு இருந்தால் போதும். ஸோ இதை வந்து இப்போ நான் அரைச்சிட்டேன். அந்த ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இதே மாதிரி நம்ம முந்திரியும்
போட்டு பல்ஸ் பண்ணிடலாம். ஒரு 4 to 5 டைம்ஸ் பண்ணால் போதும் நமக்கு. அதுவே நல்லா வந்து பல்ஸ் ஆகிடும். ஒரே முட்டா பல்ஸ் பண்ணாதீங்க, கொஞ்சம் கேப் விட்டு விட்டு பல்ஸ் பண்ணுங்கள். ஸோ இதையும் அரைச்சிடலாம். பாருங்கள் நல்லா அரைஞ்சிருச்சு. எந்த அளவுக்கு நல்லா பவுடராக வந்திருக்கு பாருங்கள் நமக்கு. ஸோ இதையும் இந்த பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் இந்த மிக்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் அப்படியே கொஞ்சமாக ஒரு பாதி அளவுக்கு மட்டும் நான் அப்படியே ஒன்றா சேர்த்துக்கிறேன். நீங்கள் வால்நட்ஸ் அரைக்கும் போது மட்டும் கொஞ்சம் பல்ஸ் பண்ணும் போது பார்த்துக்கோங்க. ஏன்னா அதில் ஆயிலி கண்டென்ட் அதிகமாக இருக்கிறனால நீங்கள் ஓவராக பல்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பவுடர் நல்லா வந்து அந்த மாவு மாதிரி ஆகிடும், அப்படியே பிசு பிசுன்னு ஆகிடும் அந்த எண்ணெயெல்லாம் வெளியே வந்து. ஸோ அதை மட்டும் அரைக்கும் போது கொஞ்சம் பல்ஸ் பண்ணுறதை பார்த்து பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எல்லாமே நான் வந்து பல்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள் எல்லாமே எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. நல்லா பவுட்ராக நல்லா இருக்கும், உதிரியாக இருக்கணும். இந்த மாதிரி பவுடராக இருந்தால் தான் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும், ரொம்ப நாள் வரும் நமக்கு. ஸோ ரொம்ப ஆயிலியாக போயிடுச்சு அப்படின்னா, ரொம்ப பிசு பிசுன்னு இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது, நம்ம எது கூடயும் மிக்ஸ் பண்ணி அதை யூஸ் பண்ண முடியாது. ஸோ பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி ஒரு 4-5 டைம் தான் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நம்மளோட நட்ஸ் பவுடர். ஸோ இதை வந்து அந்த பிளேட்டில் மிக்ஸ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு நான் இந்த பவுலில் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒன்றா எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த பிஸ்தா அந்த பம்கின் சீட்ஸ் போட்டதோட அந்த கலர் பாருங்கள், லைட்டாக அந்த க்ரீன் கலர், அது நல்லா இருக்குது பார்க்கும்போது. ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஈவனாக. அவ்வளோதாங்க, நம்மளோட ஹெல்த்தியான சூப்பரான ஹோம்மேட் நட்ஸ் பவுடர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த நட்ஸ் பவுடரை பார்த்தீங்கன்னா பாலில் கலந்து கொடுக்கலாம், இல்லைனா இட்லி தோசை செய்யும் போது அந்த மாவு கூட கொஞ்சமாக கலந்துட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, ஏதாவது கூழ் பண்ணுறீங்க, சத்து மாவு இல்லை ராகி கூழ் அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கூழ் கூட கொஞ்சம் இந்த சத்து மாவும் சேர்த்து கொடுக்கலாம். ஸ்வீட்டாக ஏதாவது கொடுக்குறீங்க அப்படிங்கும்போது, கேக்கு குக்கீஸ் குழந்தைங்களுக்கு தனியாக பண்ணுறீங்க அப்படிங்கும்போது தாராளமாக இந்த நட்ஸ் பவுடர் நீங்கள் சேர்த்திக்கலாம், ரொம்ப நல்லது. இது எல்லாமே நான் அகரனுக்கு பண்ணிகிட்ருக்க ஒரு விஷயம். ஸோ உங்கள் கூட ஷேர் பண்ணலாங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.